எவிக்டாய் வெளியே வந்த ரஞ்சித் அண்ணன் அப்படி கம்பீரமா வந்துகிட்டு இருந்தோன்னே டக்குன்னு இந்த காதல் வலை வீசுற மாதிரி என்ன மரம்லாம் ஆடுது, மலர்கள்லாம் கொட்டுது, டக்குன்னு பார்த்தா காதல் அப்படியே அவங்களோட ஒய்ஃபை பார்த்து எப்பிக்கான ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு இல்லையா. பூர்விகா மொபைல்ஸ் அண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் மற்றும் 777 மெட்ராஸ் சாம்பார் பொடி வழங்கும் பிக் பாஸ் ஃபன் அன்லிமிட்டெட். இது வேர்ல்டு ஃபேமஸான செக்மெண்ட். நீங்க எங்க போனாலும் சரி இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்டை பார்த்துருக்கவே முடியாது. ஹாலிவுட்லயும் சரி, பாலிவுட்லயும் சரி, கோலிவுட்லயும் சரி இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் கிடையவே கிடையாது. நேத்து கூட நம்ம அருணால்டு கால் பண்ணி நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார். கேப்டன் அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு நிறைய இடத்துல இருந்து நம்ம கிட்ட டப்பிங் வாய்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா பாருங்களேன். அப்படி உலகம் முதல் விண்வெளி வரை அனைவருக்கும் பிடித்த ஒரே செக்மெண்ட் இங்க என்ன சொல்லுது. ஆனா இந்த செக்மெண்ட் போடுறப்ப கீழே கமெண்ட் ஒருத்தர் போட்டிருக்காரு. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை மணி அப்படிங்கிற ஒருத்தர் கமெண்ட் பண்ணிக்காரு. ஏப்பா இங்க என்ன சொல்லுது, இது மைண்ட் வாய்ஸ் தானே, அப்புறம் ஏன் நெஞ்சில கை வச்சு சொல்ற அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணிருக்காரு. மிஸ்டர் மதுரை மணி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எங்களை பொறுத்த வரைக்கும் இங்க தான் பேப்பரு, இதுதான் பேனா, இங்க என்ன சொல்லுதோ அதுதான் சொல்லுவோம். இப்ப புரியுதா? இங்க என்ன சொல்லுது, இந்த வாரம் மதுரை மணி சொன்ன மாதிரி அடுத்த வாரம் யார் யாரெல்லாம் கமெண்ட் பண்றீங்களோ அவங்களுக்கும் பதில் சொல்றோம். இந்த வாரம் யார் யார் என்ன நினைச்சாங்க அப்படிங்கறத பாத்துருவோமா. வர வர பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ட மாறி தன்னை ஒரு பிராங்க் ஸ்டாரா நினைச்சுக்கிட்டு இருக்க நம்ம ராணவ் என்ன பண்ணிட்டு இருக்காரு, உள்ள ஒரு பிராங்க் ஸ்டாரா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காரு. வர்றவங்க எல்லாரையும் பிடிச்சி பிராங்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு ராணவ். இந்த ஃபேமிலி டாஸ்க் வந்தோடனே அவரையே ஒருத்தர் பிராங்க் பண்ணிருக்காரு. அதான் ராணவோட தம்பி. டாக்டர் போன டக்குனு இவ்வளவு பெரிய ரம்பத்தை எடுத்து அறுக்கலாமா அப்படின்னு கேட்ட உடனே ஒரு மாதிரி ஜாலியா தான் போச்சு. அந்த நேரத்துல ராணவோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருந்தது தெரியுமா? வலிக்குதா? இதெல்லாம் வலிக்கல, இப்போ நார்மலாக தான் இருக்குது. ஆக்சுவலாக போன ஸ்கேன் பார்த்தோம், அவங்க ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு போல். இன்ஃபெக்ஷன் இருக்கா? ஸோ ஆம்பிடேட் பண்ணி எடுக்கணும். யார் இது? மாஸ்க் மட்டும் கழித்து. டேய் நானே. நீயாடா? டேய் சாமிநாதா நீயாடா? உனக்கெல்லாம் கம்பவுண்டர் வேஷம் போட்டால் கூட எவனும் நம்ப மாட்டான். உனக்கு யாரா டாக்டர் வேஷம் போட்டு அனுப்புனது? ஆனால் டாக்டர்னு சொல்லி கையில் புஷ்பா படத்தில் மரம் இருக்க போகிற மாதிரி இவ்வளோ பெரிய ரம்பத்தை தூக்கிட்டு வந்த பார்த்தியா? குடும்பமானத்தை கும்பமேளா சொம்பு மாதிரி நசிக்கிட்டியாடா. எவிக்டாய் வெளியே வந்த ரஞ்சித் அண்ணன் அப்படி கம்பீரமா வந்துகிட்டு இருந்தோன்னே டக்குன்னு இந்த காதல் வலை வீசுற மாதிரி என்ன மரம்லாம் ஆடுது, மலர்கள்லாம் கொட்டுது, டக்குன்னு பார்த்தா காதல் அப்படியே அவங்களோட ஒய்ஃபை பார்த்து எப்பிக்கான ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு இல்லையா. உண்மையிலேயே அவ்வளோ அழகா இருந்தது, அவ்வளோ பாசமா இருந்தது. இப்போ நீங்க யோசிப்பீங்க அந்த நேரத்தில் ரஞ்சித்தனோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கு, அதுதானே போட போற சபரி. கிடையவே கிடையாது. அப்படியே கேமரா பக்கத்தில் திருப்பினீங்கன்னா நம்மளோட சேதுண்ண அப்படி கையை வச்சு நின்ட்டே இருப்பார். அவரோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கிறத பார்த்துடலாம். சாமி, ஒரு புரட்சி செய்கிற தோழருக்கு காதல் ரொம்ப அவசியம்தான். அதுக்குன்னு ஆங்கரை அவாய்ட் பண்ணிட்டுலாம் லவ் பண்ணக்கூடாது, புரியுதா? இங்கே கையை கட் அவுட் மாதிரி நிறுத்தி வச்சிருக்கேன். நீங்கள் என்னடானா என்ன கண்டுக்காம மேடம் லவ் பண்ணிருக்கீங்க. ஆனால் க்யூட்டாக இருக்குது உங்களோட ரியாக்ஷன். இந்த ப்ளீஸ் டாஸ்க் இருக்கு இல்லையா, அப்போ வந்து இந்த உள்ள வர ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்ட பிக் பாஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மற்ற கண்டஸ்டன்ஸ்க்கு மேல உங்களுக்கு ஏதாவது முரண்பாடு இருந்தது அப்படின்னா நீங்க தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஒவ்வொரு ஃபேமிலியிலிருந்தும் ஒவ்வொரு முரண்பாடுகளை சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல நம்மளோட சௌந்தர்யா ஃபேமிலி உள்ள வந்தோடனே சௌந்தர்யா அப்பா கிட்ட அதே மாதிரி பிக் பாஸ் கேட்க, என் பொண்ணு தான் எனக்கு முரண்பாடு அப்படின்னு ஒரே வாரத்தில் முடிச்சிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு எதுக்கு அந்த மனுஷன் அவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாருனா, இது பாட்டு போகிற ஒரு இடத்துல எங்களோட பேக்கரியில் பப்ஸ் நல்லா இருக்கும் அது நல்லா இருக்கும்னு கேட்க வர போகிறவெல்லாம் நான் சௌந்தர்யோட ஃபேனு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பில் கட்டாமல் போயிருப்பான். அந்த காண்டை தான் இங்கே பயன்படுத்திருக்காரு மிஸ்டர் நஞ்சுண்டன். உண்மைதான், இது பெரிய நஞ்சுருண்டியாக இருந்தது. இப்படி சொல்கிறப்ப உண்மையிலே சௌந்தர்யாவோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருந்திருக்கும் தெரியுமா? இங்கே இருக்கிற யார் மேலேயாவது ஏதாவது முரண்பாடு இருந்தா இப்போ தெரிவிக்கலாம். என் வரைக்கும் வந்துட்டீங்க சார், தாண்டி போயிருங்க. எல்லாருக்கும் தான் என் மேல முரண்பாடு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். முரண்பாடு வந்து நம்ம பொண்ணு மேலதான். சார் வாட் யூ எக்ஸ்பெக்டட் சார்? சூப்பர் சார், சூப்பர் சார். யா சார், சார். ஐயோ நைனா,
பைபாஸ்ல கூட போகாத உன்னை பிக் பாஸ் வரைக்கும் கூட்டின்னு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை நீ பண்ணிட்டல. நைனா, இது பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இல்ல, பெத்த பொண்ணை புரட்டி எடுக்கிறதுக்கு. இன்டர்நேஷனல் மீடியால இன்டர்நேஷனல் சேனல்ல வந்திருக்க. என்ன மாதிரி கொஞ்சம் டீசெண்டா நடந்துக்க. காதல் என்ற ஒன்று அது கடவுளே போல, இந்த மாதிரி தான் அடிக்கடி பாடணும். அப்பதான் நம்ம குடும்பம்னு தெரியும். டாஸ்க்கை விட்டு கொடுத்ததுனால பிக் பாஸ் நம்ம முத்துக்குமரன் போட்டு வெளுன்னு வெளுத்துட்டாருங்க. இதனால முத்துக்குமரன் என்ன ஆனாரு? முத்துக்குமரன் ரிவெஞ்ச் எடுக்கிறாரா உண்மையிலே சாரி கேட்கிறான்னு தெரியல. பாக்குற கேமரா கிட்டலாம் ஐம் சாரி ஒவ்வொரு கேமராலையும் 1000 தடவை பதிவு பண்ணிட்டே இருக்காரு. இதை பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம கேமராவோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கும் தெரியுமா? மைண்ட் ஆப்சன்ட் ஆயிடுச்சு. புரியுது எனக்கு. ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் இங்கே இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயங்கிறது நினச்சி தான் விளையாடிட்டு இருக்கேன். நான் பண்ணியிருக்கவே கூடாதுடா. 500 பேர் வேலை செய்கிறாங்கடா. அதெல்லாம் தான்டா ரொம்ப வலிக்கும். முத்து, உனக்கு புரியவே மாட்டேங்குது முத்து. அது வலிக்கணும், உனக்கு இல்லை எல்லாருக்குமே வலிக்கணும். அதுக்கு தான் சொல்லியிருக்கிறது. உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் எப்ப பார்த்தாலும் அலறதையே ஆபியா வச்சுட்டு சுத்துற? நாடகத்தை நடத்திட்டு நாட்டாம படத்துல வர மனோரமா மாதிரி ஐயோ நீதியை கொண்டுட்டாங்களே, தர்மத்தை கொண்டுட்டாங்களேன்னு சொன்னா பிக் பாஸ் விட்டுருவாரா? இதுல அந்த அம்மா மோட்டிவேட் வேற பண்றாங்க. பெரிய கண்ணாம்பா, இவரு மனோகரா மாறி மன்னிப்பு கேட்டுன்னு இருக்காங்க. பிக் பாஸ், இதெல்லாம் என்னால ரெக்கார்ட் பண்ண முடியாது. என் மெமரி கார்டு ஃபுல்லுன்னு எனக்கு கைட்டு காயலாங்கல்ல போட்டிருக்கேன். பிக் பாஸ், make a way for the big boss. Make a way for the big boss.